ஒரு பையன் அவனுக்கு வந்துட்டு அப்பா இல்லை, வீட்லேயும் பணமும் இல்லை. பள்ளியில் தினமும் கேலி பண்ணுறாங்க, நிறைய பேர் புள்ளி பண்ணுறாங்க. பல முறை அடியும் வாங்கியிருக்கான் ஸ்கூலில். பள்ளி படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் அதே பையன் ஒரு நாள் இந்த உலகமே அறிகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேப் கிங்காக மாறுவான்னு யாருமே நினச்சி பார்க்கல. அவர் தான் எம்என்எம். இந்த வீடியோவில் நான் ஒரு சாதாரண அமெரிக்க சிறுவன் எப்படி இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ரேப்பர்களின் ஒருவராக மாறினா என்பதை தான் பார்க்க போகிறோம். சரி, அவரோட குழந்தை பருவம் பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் அமெரிக்காவில் மிசூரி மாநிலத்தில் அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாரு. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ப்ரூஸ் மேத்தர்ஸ் த்ரீன்னு வைக்கிறாங்க இவரோட பேர். அவர் பிறந்த சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவரது அப்பா வந்துட்டு பிரிஞ்சு போயிடுறாரு குடும்பத்தை விட்டு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா மட்டும்தான் அவங்கள வளர்க்குறாங்க. வீட்டில் வறுமை, வீடு அடிக்கடி மாறிட்டே இருக்காங்க. நிலையான ஒரு வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. இவர் தான் அவருடைய சிறு வயது, இவ்வளவு தான் அவரோட சின்ன வயசே இவ்வளவு தான், சந்தோஷமாலாம் இல்லை. பிறகு அவர்கள் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோட் நகரில் குடியேறுறாங்க. அதாவது அமெரிக்காவிலே அது ஒரு சிட்டி. அங்கே அவர் பார்த்திங்கன்னா, அதாவது இவர் மட்டும்தான் ஒயிட் பீப்புள், இவர் வெள்ளையன்வர். ஆனால் அங்கே அதிகமாக இருந்தவங்க பிளாக் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க, கருப்பின மக்கள் ஏரியாது. இதனாலேயே பார்த்திங்கன்னா பள்ளியில் இவருக்கும் அதாவது அடிதடி நிறையா வருது, சண்டை, இந்த மாதிரி அவங்க புள்ளி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, வம்புழுக்கிறாங்க அவங்கள. இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா யாரு கூட ஒரு சின்ன சண்டையாயிருச்சு. அப்போ அடிப்பட்டதில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. இவரை மருத்துவமனை அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியாகி ரிகவர் ஆகி வந்துட்டார். அதுக்கப்புறம் பள்ளியை விட்டுட்டார். ஸ்கூலு வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டார். போகிறதுக்கே அவருக்கு பிடிக்கல போல். அதுக்கப்புறம் படிப்புலேயும் ஆர்வம் குறைஞ்சிருச்சு. நிறையா டைம் பார்த்தீங்கன்னா ஒரே வகுப்பில் மறுபடியும் தோற்று மறுபடியும், அதாவது ஃபெயிலாகி படிச்சுட்டே இருந்திருக்காரு. இறுதி வரைக்கும் படிப்பு மண்டையிலே ஏறலை அவருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இறுதியில் பள்ளியை விட்டும் வெளியே வந்துட்டார். எனக்கு ஸ்கூலே வேணாம்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். பலர் எல்லாம் நினச்சிருக்காங்க இவன் லைஃப் முடிஞ்சு, என்ன இந்த வயசுலேயே படிக்காமல் படுத்துடுறான், இவன் லைஃப் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மார்ஷலுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அதுதான் ரேப் இசை. ரேப்புக்காக போராடிய நாட்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேப் உலகில் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களை விட பிளாக் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடுறதெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு கை வந்த கலை அவங்களுக்கு. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, நீ இதில் உன்னால் ஜெயிக்க முடியாது, இது உனக்கு ஏற்றதே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு நாள் முயற்சியை விடல. ஏன்னா அவர் பல பேர் சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு அதை பண்ணாத, ஏதாவது வேலைக்கு கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு இரவும் சின்ன கிளப்பெல்லாம் இருக்கும்ல அமெரிக்காவில், அந்த மாதிரி கிளப்லலாம் போயிட்டு சின்ன ஸ்டேஜ் கிடச்சா போதும் பாடிடுவார். போயிட்டு சின்னதாக பாடுறாரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரேப் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போனண்ட்டு பாடுவாங்க, நம்மளும் பாடுவோம். அந்த பாட்டுலேயே ஒரு ரேப்லேயே அவங்க ஒரு மாதிரி பாடுவாங்க. அது ஒரு இது, அதில் ஒரு ஜெயிக்கிறதா வின் பண்ணுறதானே. பல முறை தோக்குறாரு, மீண்டும் பாடுறாரு, தோக்குறாரு, இப்படியே தோத்துட்டே தான் இருக்கார். அந்த பாட்டு கூட அவருக்கு ஒழுங்காக வரல. வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைக்குது. அதுதான் 1977 பார்த்தீங்கன்னா ரேப் ஒலிம்பிக்னு போட்டு ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க அமெரிக்காவில். அதில் அவர் 2வது செகண்ட் ப்ளேஸ் பிடிக்கிறாரு. அங்கே அவர் பார்த்தீங்கன்னா டெமோ டேப்புங்கிற ஒரு பிரபல அவர் ரேப் பாடுவார். அப்புறம் ப்ரொடியூசர், அவர் தயாரிப்பாளர், படமெல்லாம் எடுக்கிறவர். பிரபல தயாரிப்பாளர் பார்க்குறீங்கன்னா ரேப்பரான டாக்டர் டெர்விடான் சென்றது. அதாவது அவர் பாடின ஒரு டேப் மாதிரி ஒன்று அவருக்கு சிக்கிருச்சு. அவர் கேட்டுட்டாரா என்னன்னு தெரில. அந்த டேப்பை கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவருக்கு இந்த பையன் என்ன இவ்வளோ டேலண்டடாக இருக்கான், என்ன இவனுக்கு எப்படி இவனுக்கு இவ்வளோ அழகாக பாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறாரு அவரை. அதாவது காசை கொடுத்து நான் அவனை பக்கத்தில் வச்சுக்கிறேன்டா, எதாக இருந்தாலும் ஒரு கான்சர்ட்னா நீ பாடி கொடு, எனக்கு எதாவது பாட்டுனா நீ பாடி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் எம்என்எம்மோட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. உலக புகழ், அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிகிற ஒரு நாள் வருது. அது வரைக்கும் சும்மா அவர் ஒரு இது கிடச்சி நிலையான கொஞ்சம் வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கார். ஆனால் அந்த உலகம் ஃபுல்லாக தெரிறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நடக்குது. அதுதான் 1999 முதல் ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆல்பம் நிறையா பாட்டு பாடுறாரு. கோடிக்கணக்கில் அந்த பாட்டெல்லாம் சேல் ஆகுது. எமனின்ற பெயர் அப்போ தான் ஒரு உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் மாறுது. அவரது வேகமான ரேப், வித்தியாசமான வரிகள், உணர்ச்சிபூர்வமான பாடல்கள், இவை அனைத்தும் அவர்களை கலந்தன. அதாவது எல்லாரையும் அந்த பாட்டிலேயே ஒரு எனர்ஜியோட, மோட்டிவேட்டோட சூப்பராக பாடுவார். ஸோ அதெல்லாமே மக்களை அப்படியே ஈர்க்குது. வெற்றிக்கு பின்னால் இருந்த இருள், இவ்வளவுதான் பேரும் புகழெலாம் வந்துருச்சு இப்போ. ஆனால் அதுக்கப்புறமும் அவருக்கு சில பல நிறையாவது பிரச்சனைகள் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
குடும்ப பிரச்சனை நிறையா வருது. குடும்பத்தில் நிறையா பிரச்சனை. அப்புறம் மனைவியுடன் ஏற்பட்ட ஒரு பிரிவு. மனைவியும் பிரியிறாங்க. அம்மா கூட கொஞ்சம் சில பல பிரச்சனைகள், சண்டைகள் வருது. மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. இறுதியில் போதை மருந்துக்கு அடிமையாகி விட்டார். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறாரு அவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவராக, அதாவது போதை பழக்கம், ட்ரக்ஸ் ஓவராக எடுக்கிறதுனால ரொம்ப ஆபத்தான நிலையில் பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு, இதுக்கு மேலே எம்என்எம் அவ்வளோதான், திரும்பி வரமாட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மீண்டும் எழுந்த மனுஷன் மறுபடியும் வந்தான். ஆனால் அவர் மீண்டும் போதை பழக்கத்தை வந்துட்டு அது கூட போராடி எப்படியோ மீண்டு வந்துட்டார். நீ போதை பழக்கத்தை ஒரே இதை விட்டுட்டார். நீ எனக்கு அது வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது மனசையும் மைண்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு. பிறகு அதுக்கப்புறம் ரிக்கவரின்ற ஒரு ஆல்பம், அவர் வெளில வந்ததுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன்ற மாதிரி ரிக்கவரின்னு வச்சு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அது அவரோட வாழ்க்கையில் மறுபிறக்க அதாவது ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி அந்த பாட்டு. அது ரொம்ப செம்ம ஹிட் ஆகுது. அந்த ஆல்பத்தில் இருந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா, நான் இன்னும் முடியவில்லை அப்படின்ற மாதிரி லைன்லாம் ஆரம்பிக்கும் என்ற செய்தியை உலகத்துக்கே சொன்னது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மகளுக்காக வாழ்ந்த அப்பான்னு ஒரு பாட்டு, அதாவது மார்க்கிங் பேண்ட்னு ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிறாரு. இந்த எம்என்எம்மோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது அவரோட மகள் தான். அவங்க பேர் ஹெய்லி. பல பாடல்கள் தனது மகளுக்காக, அதாவது தன்னோட மகளை வச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதி அதை அன்பை காட்டுற மாதிரி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு செம்ம ஹிட் ஆகுது. நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும்னு தான் அவரோட மைண்டில் தோணுது. அதாவது இந்த போதை பழக்கம் அதெல்லாம் எதுவும் போகாமல் நல்ல மைண்ட் கண்ட்ரோலோட ஒரு நல்ல மனுஷனாக, நல்ல மகளுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்று எம்என்எம் உலகில் மிகச்சிறந்த ஒரு ரேப்பர் ஒருவராக மதிக்கப்படுகிறார். பல விருதுகள், கோடிக்கணக்கான ஆல்பங்கள் அவருக்கு விற்று போகுது. ஒரு நம்பர் 1 ஒரு ரேப்பர் மாதிரி இருக்கார். அதாவது ரேப்பர் ஒரு சாம்ராஜ்யத்தில் ஒரு டாப்பாக இருக்கார். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இவருக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியில் ஒரு கேலி செஞ்சு ரொம்ப புள்ளி பண்ணி அடித்து அவமானப்படுத்தின ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா இந்த உலகமே முழுவதும் எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு இசைக்கலைஞனாக அவர் மாறுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எம்என்எம் வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. உங்களிடம் பணம் இல்லாமல் போகலாம், உங்களை யாரும் நம்பாமலே இருக்கலாம், பல தோல்விகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கனவை விடாமல் பிடிச்சு இருக்கணும். அந்த ஒரு இது வேணும், தைரியம் வேணும். ஒரு நாள் இந்த உலகமே உங்களை பற்றி பேசும். ஆனால் எம்என்எம்மும் ஒரு ரேப்பர் மட்டும் அல்ல, தோல்வியை வெற்றியாக மாற்றிய ஒரு உயிருள்ள உதாரணம் அவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். இது போன்ற உங்கள் வாழ்க்கை கதைகள் ஏதாவது சேனல் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மேற்கொண்டு நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கதைகள், பயோ எது வேணாலும் சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.